அண்ணன் தங்கையின் அன்பு கதைகள் பூமி பிறந்த போதே தோன்றியவை. ராவணன் சூர்பனகையின் கண்மூடித்தனமான ராட்சச பாசம் ராமாயணத்துக்கு விதையாக விளங்கியது. ஏற்கனவே ஏவிஎம்காக சகோதரி அப்படின்ற படத்தை இயக்கியவர் பீம்சிங். பாசமலரை பீம்சிங் எடுத்து கையாண்ட விதம் அலாதி அப்படின்னு தான் சொல்லணும். எல்லோருக்கும் சாவித்ரி அவர்களுடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்ட அற்புத நடிப்பால கிடைத்த பரவசம் பாசமலர். இத்தனைக்கும் சாவித்ரி அவர்களுக்கு உடன் பிறந்த அண்ணன் தம்பி அப்படின்னு யாருமே கிடையாது. என்னோடு கூட பிறந்தவர்கள் என் அக்கா மட்டும்தான். ஆனா அம்மாவுக்கு அப்படி கிடையாது. 8 பேருக்கு இடையே பிறந்தவள். அந்த மாதிரி பெரிய குடும்பத்துல பிறக்கவில்லையே அப்படின்னு நான் சில சமயம் ஏங்குவது உண்டு. ஒரு அண்ணனுக்காக சில சமயம் ஆசைப்பட்டிருக்கிறேன். ஆனால் நினைத்து பார்க்கும்போது அப்படி இல்லாததும் நன்மையாக இருக்குமோ அப்படின்னு தோன்றுகிறது. சுற்றமும் நட்பும் உதவியாக இருந்தால் நல்லது, இல்லாவிட்டால் அப்படின்னு சாவித்ரி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பாசமலராக இருந்தாலும் படையப்பாவாக இருந்தாலும் சவமாக நடிப்பதிலும் சிவாஜி அவர்கள் சிகரம். அண்ணனை மரணத்திலையும் துரத்திய சாவித்ரி அவர்கள் பிணமாகவே கிடந்தார். இம்மி அளவும் கண்களை இமைக்காமல் இறந்த பின்னும் நடிப்பில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இரு திலகங்களும். பன்னீரின் நறுமணம் வீசும் பீம்பாயின் கைக்குட்டைகள் கண்ணீரில் குளித்தன நாள் முழுவதும். 32 வாரங்களை கடந்து ஓடியது பாசமலர் திரைப்படம். 1961ஆம் ஆண்டு கோடையில் தொடங்கிய மாரத்தான் ஓட்டம் இன்னமும் மங்காமல் சின்ன திரைகளையும் வியாபித்து நிற்கிறது. வருடம் தவறாமல் அனைத்து சேனல்களையும் 100 தடவைகளாவது சலிக்காமல் வாசம் பரப்புகிறது. பாசமலர் திரைப்படத்தில் நடித்த அனுபவம் பற்றி சாவித்ரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாசமலரில் எனக்கு முழுக்க முழுக்க மென்மையான உணர்ச்சிகள் கொண்ட ஒரு சகோதரியின் கதாபாத்திரம். அதே போலவே சிவாஜி அவர்களுக்கும். அதில் நடித்த போது புது சிக்கல் ஒன்று ஏற்பட்டது. கிளைமேக்ஸில் நான் மெலிந்து நலிந்து உருக்குலைந்து போவதாக வருகிறது. அதை இயற்கையாகவே நடித்து முடிக்க தீர்மானித்தேன். பாசமலருக்காக 1 மாதம் சாப்பாட்டை மிக குறைந்த அளவுடன் நிறுத்தினேன். ஜப்பான்லேருந்து இதற்காக ஒரு ஸ்பெஷல் பவுடர் வரவழைக்கப்பட்டது. அதை கொஞ்சம் சாப்பிட்டால் போதும், பசி குறைந்து போகும். ஆனால் சாப்பாடு சாப்பிடுவது மாதிரி ஆகுமா? மதிய உணவு வேளையில் எனக்காக பால் ஃப்ளாஸ்கில் வரும். மற்றவர்களுக்கு ருசியான ஐட்டங்கள் சுட சுட வரும். கேமராமேன் விட்டல், உதவி டைரக்டர் மகாலிங்கம் அப்படின்னு எல்லாருமே பக்கத்திலேயே உட்கார்ந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஐயோ பாவம் சாவித்ரி இப்படி பட்டினி கிடக்கும்படி ஆயிற்றே அப்படின்னு வருத்தப்படுவது போல் நடித்து என்னை வம்புக்கு இழுப்பார்கள். நான் துளி கூட மசிய மாட்டேன். எனக்கென்னவோ அந்த ராதா கேரக்டரில் அப்படி ஒரு பிடிப்பு ஏற்பட்டு விட்டது. அதிலேயே ஒன்றி போனேன். படம் முடியும் வரையில் அதை என் வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே எண்ணிக்கொண்டேன். அதற்கு பிறகும் அதற்கு முன்பும் எத்தனையோ வெள்ளி விழா படங்களில் நடிச்சிருக்கிறேன். ஆனால் அவை பாசமலரை போல் என்னை கவர்ந்தது இல்லை அப்படின்னு சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அண்ணன் சிவாஜி கணேசனின் மேக்கப்பும் இதில் ஸ்பெஷலாக இருந்தது. மீசை, தாடி, கோட் இவைகளுடன் அவர் குலைந்து போய் வரும் கடைசி காட்சியில் யாரும் மனம் நெகிழாமல் இருக்க முடியாது. படத்தின் இறுதி காட்சியை எப்படி எடுத்து முடிக்க போகிறோம் அப்படின்னு எல்லாருமே ஒரு சஸ்பென்ஸுடன் காத்து கொண்டிருந்தோம். அந்த நாளும் வந்தது. பாசமலருடைய கடைசி நாள் படப்பிடிப்பு தயாராயிற்று. அதில் நான் இறந்து போவதாகவும் என் மீது மலர்களை தூவுவது போலவும் காட்சியை எடுக்க வேண்டும். செட்டில் அன்னைக்கு யாருமே பேசல. ஊசி போட்டால் சத்தம் கேட்கும், அவ்வளவு அமைதி. லைட் பாய்ஸ் கூட வாய் திறக்காமல் நடந்து கொண்டனர். காஃபி கொடுக்க வரும் பையன்கள் கூட கண்ணை துடைத்து கொண்டே வந்தார்கள். மேலே இருந்து என் மீது மலர்களை போடுபவர்கள் அழுதவாறே தூவினார்கள். அதனுடைய சோக முடிவு என்னை உலுக்கிவிட்டது. அது ரிலீஸ் ஆன போது நான் சென்னையில் இல்லை, காஷ்மீரில் இருந்தேன். தேனிலவு ஷூட்டிங்கிற்காக ஜெமினி அவர்களுடன் நானும் சென்றேன்.
மே 11ஆம் தேதியே நாங்கள் போய்விட்டோம். பாசமலர் அபாரமான வெற்றி அடைந்திருப்பதாக எனக்கு தயாரிப்பாளர் தந்தி கொடுத்திருந்தாரு. மலர்கள் மனம் வீசிய பிறகு வாடி மறைந்து விடுவது வாடிக்கை. பாசமலர் அப்படியல்ல. நாளாக நாளாக அதற்கு வாசம் அதிகம். உங்கள் உள்ளங்களில் நான் என்றென்றும் ஒரு பாசமலராகவே இருந்து மனம் பரப்பி கொண்டிருக்க வேண்டும். அதுவே என்னுடைய ஆசை அப்படின்னு சாவித்ரி அவர்கள் உருக்கமாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.